பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இதை நீங்கள் வாசிக்கும்போது இந்த வசனத்தை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. இதில் பல மணி நேரம் நாம் தியானிப்பதற்கு பல உண்மைகள் தொகுத்து மொத்தமாக கொடுத்துருக்கு. அநேக உண்மைகள் மொத்தமாக இருக்குது. இதை நம்ம எப்படி வாசித்தோம்? ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடினால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். உங்களுடைய நன்மைக்காக கொஞ்சம் நான் உடைச்சி கொஞ்சம் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களானபடியால். அப்படியானா அதில் ஒரு உண்மை என்ன வருது? உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆவியினால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தால்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்குது. உங்கள் ஆத்மா சுத்தமாக இருக்கணும். ஆத்ம சுத்தம் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி ஆத்ம சுத்தம் உங்களுக்கு ஏற்படணும்னா ஆவியினால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போ தான் ஆத்ம சுத்தம் வரும். இந்த ஆத்ம சுத்தம் எதுக்கு? ஆண்டவர் ஏன் இதை அடித்தளமாக கொள்கிறாரு? எதுக்கு அப்படின்னா, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக மாற வேண்டும். இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இதுக்கு அடித்தளம்தான் நீங்கள் ஆவியினால் உங்கள் ஆத்மாவை சத்தியத்திற்குள்ளாக சுத்திகரித்துக் கொள்வது. சரி, இந்த மாயமற்ற சகோதர சிநேகம் உங்களுக்கு இதனால் கிடைக்குமானால் நீங்கள் அதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா, நம்முடைய சமூக கூட்டு வாழ்க்கையை ஆண்டவர் நோக்கமாக வைத்திருக்கிறார். சமூக கூட்டு வாழ்க்கையை நோக்கமாக கொண்டு தான் இந்த வசனமே எழுதப்பட்டிருக்கிறது. சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இது தேவனுடைய அற்புதமான ஒரு ஆலோசனை. நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகணும். அது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இது எதுக்காக? இது எப்படி கிடைக்கும்? உங்கள் ஆத்மா ஆவியினாலும் சத்தியத்தினாலும் சுத்திகரிக்கப்படுவதன் மூலமாய். இப்படி செய்கிறது எதுக்காக? நீங்கள் மாயமற்ற ஒரு சிநேகத்தை எல்லார் மேலும் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதற்காக. சரி, இந்த வசனத்தை நம்ம மனதில் கொண்டு இந்த ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தால் தானே உங்கள் ஆத்மா சுத்தமாகும். ஆத்ம சுத்தம்தான் ஆனால் தானே நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக மாறுவீங்க. மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆனால் தானே சுத்த இருதயத்தோட ஒருவர் அன்பு கூற முடியும். ஆக இதை மனதில் கொள்வோம். இந்த வசனத்தை நம்ம நடுவில் உள்ள வார்த்தையை நம்ம எடுத்துக்கிடுவோம். ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களானபடியால். ஆத்மா சுத்திகரிக்கப்படுவதற்கு ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆத்ம சுத்தம் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே இந்த வெளிப்பிரகாரமான பாசாங்குக்கு எதிரானவர். மாய்மாலம் ஆண்டவருக்கு எதிரானது. ஆகவே ஆத்மா சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய உள்ளான மனுஷன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக வேண்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது இருதய சுத்திகரிப்பு. ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்திகரியும் என்று கேட்கிறார். என் மனது, என் உள்ளம், அதை சுத்திகரியும். மனுஷன் முக்கூறு உள்ளவன் இல்லையா? தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று 3 ஆழ்த்தத்துவம் உள்ள ஒரே தெய்வம். ஒரே தெய்வம் தான், 3 ஆழ்த்தன்மை உள்ளவர். அதுபோல மனுஷனும் முக்கூறு உள்ளவன். சரீரம், ஆத்மா,
ஆவி. அதுபோல் மனுஷன். எதுவும் நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல. ஆனால் நம்ம அது மாதிரி தேவனை புரிஞ்சுக்கிட முடியுமா? நம்ம புரிஞ்சுக்கிட முடியலை. சரீரம் நம்ம பார்க்க முடியுது. சரீரத்தில் நமக்கு பல்வேறு விதமான உறுப்புகள் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள ஆவி இல்லைன்னா இந்த சரீரம் செத்தது. அப்போது ஆவி இருக்குது. ஒரு நாள் இந்த ஆவி மனுஷனை விட்டு பிரிஞ்சிடும். கர்த்தர் தந்த ஆவி இல்லையா? இது அல்லாமல் ஆத்மான்னு ஒன்று இருக்குது. கண்ணில் பார்க்க முடியாது. ஆத்மானா என்ன? இதே மாதிரி ரூபத்தில் ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ளே இருக்கிறான். அவன் காற்றுல மிதக்க முடியும். அவன் இந்த சரீரத்தை விட்டு வெளியே வந்துட்டா அவன் இதே மாதிரி ரூபத்தில் அவனால் நேரம், இடம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு செயல்பட முடியும். நொடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தன்மான அந்த ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் அவ்வளோ பெரிய பிணைப்பு. சரீரத்தில் வர்ற பாடெல்லாம் ஆத்மாவும் சேர்ந்து தான் அனுபவிக்குது. இதை எப்படியாவது போட்டுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது முடியாது. மரணம் இதை ஜெயிக்கணும். அது பிறகு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் பவுலும் சொல்கிறார். நான் இந்த போர்வையை களைந்து போட விரும்பாமல் அதற்கு மாறாக ஒரு நாள் நேரம் வரும், கர்த்தருக்குள் மரணத்தை வென்று அவருடைய சமூகத்துக்கு போடும். இந்த ஆத்மா அப்படிங்கிறதுல உணர்வுகள் இருக்குது பாருங்கள். நமக்கு இருக்கிற உணர்வுகள், நமக்கு இருக்கக்கூடிய அறிவு. உணர்வு மட்டுமா நமக்கு இருக்குது? அறிவு இருக்குது. மிருகங்களுக்கு உணர்வு இருக்குது, அதுக்கு அறிவு ரொம்ப கம்மி. மனுஷனுக்கு இன்னும் அறிவு கூட. 5 அறிவுன்னு சொல்கிறோம், நமக்கு 6வது அறிவுன்னு சொல்கிறாங்க. என்ன அறிவு? 6வது அறிவுனா என்ன? ஆத்மான்னு ஒன்று இருக்குது, ஆவின்னு ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா? 6வது அறிவு நன்மை தீமை இவைகளை சொல்லுகின்ற ஒரு விஷயம். எனக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கு. அது நான் பாவம் செய்யும் போது என்னை உணர்த்துது. அது கடவுள் எனக்கு தந்த தீபம். அது நன்மையையும் தீமையையும் வகையறுக்கிறது. இந்த ஆவியின் மூலமாக ஆண்டவர் என் கூட பேசுகிறார். அவருக்கு தொடர்புபடுவதற்கு இது ஒன்று தான் இருக்குது. இது மூலமாக கர்த்தர் என் கூட பேசுகிறாரு. ஆக சுத்த இருதயம் நமக்கு இருந்தால் அது எவ்வளோ புண்ணியம். ஆண்டவர் நம்ம கூட அவருடைய ஒலிபரப்புகளை, அவருடைய சேனல் நம்ம பதிவு பண்ணி வச்சுருந்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம், கேட்கலாம். நம்ம அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். பெல் பட்டனை அமுத்தி நம்ம அதில் நம்ம இணைச்சிக்கணும். ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். ஆகவே தாவீது கேட்குறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். என் ஆவியில் களங்கம் ஏற்படக்கூடாது. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு கபடமில்லாத இருதயத்தை கொடுக்குறார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்நிய பாஷை பேசுகிறதோ அல்லது ஒருவேளை பலவிதமான சலனங்கள், அலசடிகள் அல்லது பலவிதமான அனுபவங்கள், வெளிப்பிரகாரமான அனுபவங்கள், இவைகள் எல்லாம் வெளிப்பிரகமானது, மேலோட்டமானது, எக்ஸ்டர்னல். ஆனால் உள்ளான சில விஷயங்கள் எல்லாருக்கும் ஒன்று போல இருக்கும், மாறாதது. வெளிப்படையான அனுபவங்கள், வெளிப்படையான சில அந்நிய பாஷை பேசுகிறதோ சில விஷயங்களோ, இவைகளெல்லாம் ஒரு காற்றடித்த முழக்கம், ஒரு அக்கினி போன்ற ஒரு அனுபவம், ஒரு நீந்தின மாதிரி ஒரு அனுபவம், அல்லது பனியில் நனைஞ்ச மாதிரி ஒரு அனுபவம், அல்லது எண்ணெய் ஊற்றப்பட்டது போல ஒரு அனுபவம், இவைகளெல்லாம் நமக்கு மாறக்கூடியது. ஆளுக்கு ஆள் மாறும். அல்லது சில நேரம் நீந்தின மாதிரி அனுபவம், இதெல்லாம் இருக்கலாம். மாறாத சிலது எல்லாருக்கும் பொதுவானது. அதில் ஒன்று என்ன தெரியுமா?
மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் என்ன நிரப்புனா எனக்குள்ள அவர் கொடுக்கறது என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சூழ்ச்சியான இதயம் இருக்குது பாருங்க, சூழ்ச்சி நிறைஞ்ச என்னுடைய இருதயம், அதை அவர் மாற்றி கபடமில்லாத ஒரு இதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆக ஆதி நூற்றாண்டில் கபடமில்லாத இருதயத்தோட நடந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய புண்ணியம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மாற்றம் அவர் நமக்குள்ள செய்கிறாரு. இது மதமாற்றம் அல்ல, பெயர் மாற்றம் அல்ல, நம்ம ஏதோ சர்ச்சிலிருந்து இன்னொரு சர்ச்சுக்கு மாறிக்கிட்டதல்ல, நானாக ஒரு கொள்கைக்கு என்னை மாற்றிக்கொள்வதல்ல. இது பரிசுத்த ஆவியானவரால் வரும் மாற்றம். அவர் எனக்கு கபடமில்லாத ஒரு இருதயத்தை கொடுக்கிறார். எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். சங்கீதத்தில் 101வது சங்கீதத்தில் அழகாக ஆண்டவர் சில விஷயங்களை சொல்கிறாரு. கபடு செய்கிறவன் என் வீட்டில், அங்கே பார்த்தீங்கன்னா, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது, அது என்னை ஒட்டாது, அது என்னை பிடிக்க விடமாட்டேன். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். அப்படின்னா என்ன? என் நடவடிக்கைகள் அவர்களோடு நான் உறவு கொண்டாட மாட்டேன், பொல்லாதவனை அறிய மாட்டேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையிலோ பாவிகளுடைய வழியிலோ பரியாசக்கார் நிற்கும் இடத்திலோ உட்கார மாட்டேன், பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறரை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். அப்படின்னா வாள் எடுத்து வீசி தினசரி 10 பேரை கொள்ளுவார் அப்படிங்கிற அர்த்தம் இல்லைங்க. என்னுடைய ஐ வில் பி அகேன்ஸ்ட் சின், ஐ வில் அப்போஸ் சின் வித் a militant attitude. ஒரு போர் வீரனுடைய மனப்பாங்கோடு கூட பாவத்தை எதிர்ப்பேன். அதான் அதனுடைய அர்த்தம். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். நம்ம 2 பேர் கூடனா எப்படியெல்லாம் பேசுவோம், யாரை பற்றி பேசுவோம்? 2 பேரை பற்றி பேச மாட்டோம், 3வது ஒருத்தரை பற்றி பேசுவோம். என்னெல்லாம் பேசுவோம்? இப்படியா அப்படியா, அப்படி ஆயிடுச்சான், இப்படி ஆயிடுச்சான், இதான் அதான், அதெல்லாம் பேசுவோம். யார் யாரையோ பற்றி பேசுவோம் இல்லை. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நான் எதிர்ப்பேன். ஒரு போர் வீரன் எப்படி எதிர் நாட்டை எதிர்த்து போரிடுவானோ அதை போல நான் எதிர்த்து நிற்பேன். அதற்கு மேட்டிமை கண்ணனையும் பெரும் நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். அதெல்லாம் நான் அனுசரித்து நடக்க மாட்டேன். எத்தனை தடவை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம்ல, சத்தியத்தை தேவனுடைய வார்த்தையை நம்ம சமரசம் பண்ணியே வாழ்கிறோமே. எத்தனை பேர் கூட சமரசம் பண்ணிடுறோம்? சமரசம் பண்ண முடியாது. பவுல் நினச்சிருந்தா எத்தனையோ நேரங்களில் சமரசம் பண்ணியிருக்கலாம்ங்க அதிகாரிகள்கிட்ட விடுதலைக்காக. ஆனால் அவர் சமரசம் பண்ணவே இல்லை. கொடிய அரக்கனை போல உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த ராஜாக்களுக்கு முன்பதாக துணிச்சலாக சொல்கிறார், அகரிப்ப ராஜாவே, இந்த விஷயம் அந்தரங்கத்தில் நடந்த ஒரு விஷயம் அல்ல, இது உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் மெய்யான தேவன், அவர் நித்திய ஜீவன், அவர் தான் என்னை சந்திச்சார். மத்தியான வெயிலில் நான் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஓடிக்கொண்டிருந்தேன், அதிகாரத்தை பெற்று அடி ஆட்களோட இராணுவ பலத்தோட போயிட்டு இருந்தேன். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானேங்கிற சத்தம் எனக்கு கேட்டது. அவர் என்னை சந்தித்தார், குருட்டாட்டமாக இருந்த என் கண்ணை தெரிவித்தார். அவர் தான் ஜீவன், இதுக்காகத்தான் என்ன அழைச்சார் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிறாரு. ராஜாவுக்கு முன்னாடி என்ன பவுலே நீ பிதற்றுகிறாய் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் பேச்சில் கல்லாதவனாக இருந்தாலும் அறிவில் கல்லாதவன் அல்ல. ஆணித்தரமாக சொல்கிறார். அவங்க பல முறையெல்லாம் பேசி பார்க்குறாங்க, இவரை விடுவிச்சிடலாமா, இவரை விடுதலை பண்ணிடலாமான்னு. உறுதியாக நிற்கிறாங்க.
அவர் சொல்கிறார், கொஞ்சம் குறைய ஏறக்குறைய என்னையே நீ கிறிஸ்தவர் ஆவதற்கு கட்டாயப்படுத்துறியே அப்படின்னு சொன்னபோது, மதமாற்ற பார்க்குறியே, நீ மட்டும் இல்லை, இந்த என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் என்னை போல மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்ன வார்த்தை! சமரசம் பண்ணியிருந்தா விடுதலை கிடச்சிருக்கும். சத்தியத்தை எதோடையும் சமரசத்துக்கு அவர் போகவே இல்லை. பாருங்க, இதான் சொல்கிறாரு, மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன், சமரசம் பண்ண மாட்டேன். 7வது வசனம், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. ஆத்ம சுத்திகரிப்புங்க இது. கபடு மனுஷன் அத்தனை பேரும் சூழ்ச்சி நிறைஞ்சவன், கபடு நிறைஞ்சவன், முகஸ்துதி செய்கிறவன், சுயநலம் நிறைஞ்சவன், அவனுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு பார்க்கிறவன். எல்லாரும் அதாங்க. அரசியல்னா என்ன? எல்லாரும் அவங்களுக்கு என்ன லாபம் அதைத்தான் பார்க்குறாங்க. தேச நலனுக்காக யாரும் பார்க்கலையே. யாரும் பார்க்கல. எல்லா கட்சியுமே அவங்களுக்கு என்ன லாபம், அவங்க கட்சிக்கு என்ன லாபம், அவங்களுக்கு தனிப்பட்ட விதமாக என்ன லாபம், இதுதான் பார்க்குறாங்க. அதுக்கு தான் பேர் அரசியல். அதான் அரசியல். எல்லாரும் சுய லாபங்களை தேடுறாங்க. நாடிய கேடுகட்டு போகுது. மக்கள் என்னன்னா நமக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன ஆதாயம், அதுக்கு தான் பேர் அரசியல். இதைத்தானே நம்மளும் தனிப்பட்ட குடும்பத்தில் கூட வச்சுருப்போம். குடும்பத்தில் கூட அரசியல் விளையாட்டு விளையாடுவோம். எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன நன்மை வரும், என் பிள்ளைகளுக்கு என்ன வரும், என் குடும்பத்துக்கு என்ன வரும், என் சந்ததிக்கு எப்படி நான் திரட்டலாம். இதே தான் எல்லாருக்கும். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. பாருங்க, எவ்வளவு பாவத்துக்கு எதிராக போர் செய்கிறதுல எவ்வளவு வேகத்தை காமிக்கிறார். தாவீது தான் பாடுறார். இதெல்லாம் எதனால் வருது? ஒரு மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் போது அவன் இருதயத்தை எப்படியெல்லாம் சுத்திகரிக்கிறார் பார்த்தீங்களா? எவ்வளோ சுத்தம் தேவைப்படுது நமக்கு. நிறையா சுத்தம் தேவைப்படுதுங்க. நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, சத்தியத்தை விசுவாசித்தா போதும்னு நினைக்கிறோம். ஐயோ, அங்கே தாங்க நமக்கு தப்பே நடக்குது. நாம் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுக்காக மட்டுமல்ல, அந்த விசுவாசம் கீழ்ப்படிதலாக மாற வேண்டுமே. இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய இயேசு விசுவாசி, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ நம்ம உடனே என்ன நினைக்கிறோம்? விசுவாசித்தால் போதும், நான் நம்புறேன், இயேசுதான் மெய்யான தெய்வம், நான் வேற எதையும் நம்புறதில்லை, அவர் என்னை மோட்சத்துக்கு கொண்டு போவார், அவர் என்னை தினசரி நடத்துவார், நித்தமும் நடத்துவார், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் என்ன கொண்டுட்டு போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஒரு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்து எப்படி பேசுகிறார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில், யோவான் 3:36, யோவான் 3:36, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ நித்திய ஜீவனை காண்பதில்லை. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த விசுவாசிக்கிறதுனா என்ன? வெறும் விசுவாசம் தானே. சில கொள்கையை நம்புகிறோம், சத்தியத்தை நம்புகிறோம். ஆண்டவர் இயேசு இப்படி சொன்னார், இயேசு தான் மெய்யான தெய்வம், சரி நான் அதை விசுவாசிக்கிறேன். அவர் என்னை மோட்சத்துக்கு கொண்டு போவார், அதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னை நடத்துவார், நான் அதை விசுவாசிக்கிறேன். அவ்வளோதானா? அப்படி தான் நம்ம நினைக்கிறோமா? கொஞ்சம் கூட அதுக்கு அங்கிட்டு இல்லையா? இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க,
இது நாம் கீழ்ப்படிவது. நீங்கள் விசுவாசிக்கிறது உண்மையானா கீழ்ப்படிதல் அதிலிருந்து வெளிப்படுத்தப்படவன். கீழ்ப்படிதல் தாங்க விசுவாசம். உங்கள் விசுவாசம் கீழ்ப்படிதலாக மாறணும். விசுவாசம் வேறு, கீழ்ப்படிதல் வேறு இல்லை. இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போதே 1வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போதே 2வது வசனத்தை பாருங்கள். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவது. கீழ்ப்படிதலுக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கீழ்ப்படிதலுக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசம் என்பது வெறும் ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, கீழ்ப்படிதல். இதை ஆண்டவர் நிறைய விதங்களில் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 6:7 அவர்கள் அப்போஸ்தலருக்கு 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். நீ விசுவாசித்தன்னா கீழ்ப்படியணும். வெறும் விசுவாசம் அல்ல. விசுவாசத்தை மட்டும் வைக்க முடியாது. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் பிரிக்க முடியாத ஒன்று. ஆகவேதான் விசுவாசிகள் என்று பெயர். எவர்களெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். விசுவாசி அப்படின்னா என்ன? அனுதினமும் கீழ்ப்படிந்து நடப்பார்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படிவார்கள். அது எப்படி? ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிவார்கள். ஏதோ ஒரு ஆவி அல்ல, மனுஷனிலிருந்து புறப்படுகிற ஆவி அல்ல. ஒவ்வொரு மனுஷனும் அவன் நோக்கத்துக்கெல்லாம் வேத வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி, அவனுடைய மனசுக்கு தட்டுப்படுற மாதிரி. அப்படி வேத வசனத்தை அப்படி செய்ய முடியாது. வேத வசனங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகும் படிக்கு அவைகள் உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பித்தலுக்கு பிரயோஜனம் உள்ளது. இது மனுஷனுடைய சித்தத்தினால் தோன்றல. அதனால ஒரு வேதவசனமும் சுய தோற்றம் உடைய பொருள் உடையது என்று நீ எண்ணிடக்கூடாது. அதாவது நீயா ஒரு அர்த்தத்தை கொடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம், அவங்கவுங்க இஷ்டத்துக்கு. எனக்கு இப்படி புரியுது, உனக்கு இப்படி புரிஞ்சா? நீ புரிஞ்சது தான் ஆவியானவர் சொன்னாரா? இந்த வேதத்தை நம்ம எடுத்து கையாளும் போது நீங்களும் நானும் நினைச்சபடி யோசிக்கிறது இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இதைத்தான் இங்கே சொன்னாரா? அவர் மனசில் இருக்கிறது இதுதானா? இல்லை நான் ஏதோ ஒன்றை சொல்லி ஒப்பேத்திட்டு போகிறேன்னா? ஆவியானவர் தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும், நீ விளக்கம் கொடுக்கக்கூடாது. பைபிள் வேதாகமம் தன்னைத்தானே விளக்கி கொள்ளும் சக்தி உடையது. வேதாகமம் தன்னைத்தானே அது விளக்கி கொடுக்கும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமற் போகாது. கர்த்தருடைய ஆவி அதை சேர்க்கும். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி அதை சேர்க்கும். அவரே அதுக்கு விளக்கம் கொடுப்பார். த பெஸ்ட் கமெண்ட்ரி, பைபிளுக்கு நல்ல கமெண்ட்ரி பைபிள் தாங்க, வேதாகமம் தான். தெளிவுரை வேதாகமம் தான். வேதம் வேதத்தை விளக்கும். இங்கே இருக்கிறதுக்கு அங்கே இருக்கும், அங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருக்கும், விளக்கம் அங்கே கிடைக்கும். நீங்கள் என்ன செய்யணும்? தேடி வாசியுங்கள், தேடி வாசியுங்கள். எல்லாம் அப்படியே மேலோட்டமாக கிடக்குமா? இல்லை. உன் வாஞ்சைக்கு தக்கபடி வெள்ளியை தேடுகிறது போல, புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதென்று நீ அறிந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். எல்லாம் மேலாப்பில் அப்படி மேலோட்டமாக அப்படி ஸ்பூனில் எடுத்தெடுத்து அப்படியே ஃபீட் பண்ணுற மாதிரி கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோமா? நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது பாலை உண்போம், பால்.
அப்போ நிறைய தின தியானம் வரும், அப்புறம் டெய்லி ரீடிங் வரும், எல்லாம் கிடைக்கும். அப்போ பிரசங்கம் மட்டும் கேட்குற, வெறும் பிரசங்கமே கேட்குற, வெறும் பிரசங்கமே கேட்டு 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 அதை சாப்பிட்டு சாப்பிட்டு ஜீரணமாக முடியாமல் மால் நியூட்ரிஷனான நிறைய பேர் இருக்காங்க. தொந்தியெல்லாம் ஏறி தடுமாறிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஒபிசிட்டி ஆகிருக்கு நிறைய பேருக்கு, பயங்கரமான பருமன், நிறைய பிரசங்கத்தை சாப்பிட்றது, எப்போ பாரு பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அட பாய் மட்டை, ஏதாவது ஒன்று கீழ்ப்படியே, வேதத்தை தேடி வாசிங்க, வேதத்தை வாசிங்க. பிரசங்க கேட்க ஓடுறீங்க, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். தெசலோனிக்கிய பட்டணத்தாரை காட்டிலும் பெரேயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தாங்களே. எதனால? அவங்க கேட்டது பிரசங்கம். யாருடைய பிரசங்கம்? தலை சிறந்த ஊழியருடைய பிரசங்கம். தேவனிடத்திலிருந்து நேரடியாய் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட பவுலுடைய பிரசங்கம். அதை விட மேலே என் சுவிசேஷம்னு அடித்து சொல்கிறார். இதை விட இன்னொரு சுவிசேஷம் இல்லவே இல்லைங்கிறாரு. இந்த சுவிசேஷம் எனக்கு தேவன் வெளிப்படுத்தினது, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த சுவிசேஷத்தை விட வானத்திலிருந்து ஒரு தேவதூதனே இறங்கி வந்து பேசினாலும் நீ கேட்கக்கூடாது, நம்பாத அப்படின்னு சொன்ன பவுலுடைய சூப்பர் பிரசங்கியார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டுமே அந்த பெரேயா பட்டணத்தார் என்ன செஞ்சார்கள் தெரியுமா? காரியம் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். இவர் சொல்றதெல்லாம் பைபிள்ல இருக்கா? இவர் சொல்றதெல்லாம் சரிதானா? இதுதான் வேதம் சொல்லுதா? பவுல் பேசினாரு, ஆனா ஆண்டவருடைய வசனம் இதைத்தான் சொல்லுதா என்று ஆராய்ந்து பார்த்ததினால அவர்கள் தெசலோனிக்கே பட்டணத்தாரை காட்டிலும் பெரேயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் மாறினார்கள், கபடம் இல்லாதவர்களாய் மாறினார்கள். என்ன மாற்றம்! இதாங்க தெய்வீக சுபாவத்தில் வளர்றது. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற மாற்றத்தை பாருங்க. நீ ஆவியினால சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது, கட்டுக்கதைகளுக்கு அல்ல. சிலர் நினைக்கிறாங்க பிரசங்கம்னா ஒரு 3 குறிப்பு இருக்கணும், அந்த 3 குறிப்பிலையும் 3 கட்டுக்கதை இருக்கணும், 3 கதை இருக்கணும். அப்போ கேட்க நல்லா இருக்கும், உல்லாசமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். நான் வேண்டான்னு சொல்லலை, எனக்கு தான் வரமாட்டேங்குது. சொல்கிறவங்கள நான் தப்புன்னு சொல்லலை. ஏசு கிறிஸ்து என்ன அருமையாக போதிச்சார் இல்லை? அவர் தாங்க டீச்சர்ஸ்க்கெல்லாம் டீச்சர். அழகாக போதிச்சார், எளிமையாக போதிச்சார், நல்ல உதாரணங்கள் மூலமாக போதிச்சார். த பெஸ்ட் டீச்சர் ஏசு கிறிஸ்து தான். உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப எளிமையாக போதிச்சார். அவருடைய நாட்களில் இந்த மாதிரி இன்டர்நெட் வசதியோ அல்லது இந்த மாதிரி கல்வி அறிவோ இந்த சுற்று சூழ்நிலைகளோ நமக்கு இருக்கிறது எதுவும் இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கும் உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேர் பிஎட் பண்ணுவாங்க, எம்எட் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னுதாரணம் யார் தெரியுமா? ஏசு கிறிஸ்து. ஏசு தான் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். எளிமையாக போதிச்சார். நல்லது தாங்க, பிரசங்கத்தில் இதெல்லாம் இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ரசனைக்கல்ல பிரசங்கம், பொழுதுபோக்குக்கல்ல பிரசங்கம். பிரசங்கம் தேவ பிரசன்னத்தில் நடத்தணும், அதுக்கு தான் பிரசங்கம். பிரசங்கம் நம்மை உற்சாகப்படுத்துவதற்கல்ல, எனக்குள்ள பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துறதுக்கு, சத்தியத்துக்குள்ளே என்ன நடத்துறதுக்கு, அதுதான் பிரசங்கம். வெறும் பிரசங்கம் சும்மா என்ன எப்போ பார்த்தாலும் செல்லில் பிரசங்கம் எடுக்கிட்டே இருக்காதீங்க, டிவியில் பிரசங்கம் கேட்டே இருக்கேன். சிலருடைய டிவி காலையில் ஆசீர்வாதம் டிவி போட்டா ராத்திரி வரைக்கும் ஆசீர்வாதம் டிவி ஓடிக்கிட்டே இருக்கு. என்னத்தை கேட்டீங்க? வேதத்தை வாசிங்க, வேதத்தில் தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற உத்தம மார்க்கத்தாரையவர்களோ அவர்கள் பாக்கியவான்கள். 119 சங்கீதத்தினுடைய 1வது வசனம். வசனத்தை வாசிங்க, நிறைய வாசிங்க.
அங்கங்கேருந்து பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியோட வசனத்தை வாசிங்க. ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும். விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, கீழ்ப்படியணும். வேதம் சொல்லுது கீழ்ப்படியணும். இதே 1 பேதுரு 1:14 கீழ்ப்படிதலை இன்னும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார் பாருங்க. கீழ்ப்படிதலை பற்றி 1:14 வாசிக்கிறேன் கேளுங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். கீழ்ப்படுகிற பிள்ளைகள். எத்தனை பேர் நம்ம கீழ்ப்படுகிறோம்? ஒரு வசனத்தை கேட்குறோம், கீழ்ப்படுகிறதுக்கு நம்ம எந்த விதமான முயற்சி எடுக்கலை, கவனம் செலுத்தலை, அது மேலே ஒரு ஆராய்ச்சி பார்க்கலை என் இருதயத்தை, அது மேலே ஒரு திட்டமான மாற்றங்கள் செய்வதற்கு நம்ம நேரம் எடுத்துக்கல. பிரசங்கம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த பிரசங்கம் அந்த சத்தியம் என்னை மாற்றுறதுக்கு நான் எப்போ நேரம் எடுத்தேன்? லாட்டரி டிக்கெட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்குது, குறுக்கோழியில் பணம் சம்பாதிக்காத, அதுக்கு முயற்சி எடுக்காதேன்னு சொன்னால் செல்லுலே நோண்டிக்கிட்டே இருக்கிறது. எத்தனை பேர் காசை விட்டுறாங்க பண ஆசையினால். அடிக்குமா ஒரு நேரம், எக்கச்சக்கமாக திடீர்னு வந்துடும். ஒருத்தருக்கு 22 கோடி கிடச்சிருக்கு கேரளா லாட்ரி எடுத்து. அது மாதிரி எனக்கும் ஒரு நாள் அடிச்சிருமில்ல. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போய்கிட்டே இருக்கும். 10,000, 20,000, 30,000 போய்கிட்டே இருக்கும். ஒருத்தன் 15 லட்சத்தை தொலைச்சிட்டான், ஒரு சின்ன பையன். அது மட்டுமா, அங்கே வீட்டில் பீரோவில் இருந்த நகையை எடுத்துகிட்டு போய் விற்று அதையும் ஒக்கிட்டுட்டான். பண ஆசை. நம்ம இதை பற்றி சத்தியத்தை கேட்கும்போது கொஞ்சம் நிறுத்தி ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இனி நான் இதை செய்யக்கூடாது, இதை விட்டு நான் விலகணும், எனக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ என் கைகளின் பிரயாசத்தினால, என் திறமைகள்னால நேர்மையாக நலமான வேலை செய்து என்ன சம்பாதிக்கிறேனோ அது எனக்கு போதும், உண்ணவும் உடுக்கவும் எனக்கு உண்டாயிருந்தால் போதும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரே, அவர் தானே மகா பெரிய சொத்து, இழக்கக்கூடாத சொத்து அவர் தானே. அவர் இருந்தால் பின்ன என்ன, ஏது போனால் என்ன, கொஞ்சம் காசை தொலைச்சிருவோம், பண ஆசையே இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் 10 ரூபா தொலைச்சிட்டா எவ்வளோ சங்கடமாக இருக்கும் தெரியுமா? ரொம்ப சங்கடம். தொலைக்க நான் சொல்லலை, பத்திரமா வைங்க. ஆனால் தொலைஞ்சு போயிட்டா, ஒரு 1000 ரூபா தொலைஞ்சிட்டா மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தூக்கம் வருதா? அங்கே தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் பண ஆசை. எத்தனை விஷயத்தை நம்ம சொல்லாமல் வீட்டுக்குள்ளேயே ஒளிச்சு மறைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் தனித்தனி பேங்க் வச்சுருப்பாங்க. சொல்லக்கூடாது இல்லையா? என்ன ஆசை? என் கணவன் மனைவிக்குள்ள கூட உன் மாம்சத்துக்கிட்ட கூட நீ ஒழிக்கிறியே, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காம இரு அப்படின்னு சொல்லியிருக்கே. உள்ளதை தான் சொல்லிட்டா என்ன, பேசிட்டா என்ன? சில இடங்களில் விதிவிலக்கா ஆண்டவர் சில விஷயங்களை சொல்ல வச்சிருக்கலாம், செய்ய வச்சிருக்கலாம். விதிவிலக்காக இருக்கலாம், பொதுவானதல்ல. யோசிங்க, நம்ம கீழ்ப்படுகிறோமா? எந்த வார்த்தைக்கு தான் கீழ்ப்படுகிறோம்? எந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்? கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவார். அதான் வேதம் சொல்லுது. யாக்கோப்பு 4:7, AK-47, யாக்கோப்பு 4:7. அது நமக்கு தெரியும். இந்த 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 வேதத்துக்கு சுத்திகரிக்கக்கூடிய இந்த சத்தியத்திற்கு, பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தக்கூடிய சத்தியத்திற்கு, பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு வந்திருக்கிற சத்தியத்திற்கு, இட் ஹேஸ் அ பியூரிஃபையிங் பவர். நம்மை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. எதிலிருந்து? சுயநலத்திலிருந்து நம்மை சுத்திகரிக்கும். செல்ஃபிஷ்னஸ். நாம் மற்றவர்களோட உறவு கொள்வதற்கு தடுக்கக்கூடிய பெரிய தடை இருக்குது. அந்த தடை என்ன தெரியுமா? சுயநலம். இங்கே எழுதியிருக்குது, நீங்கள் நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில்
மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. இந்த மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகணும் அப்படின்னா இந்த சத்தியம் எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும். எதில்? சுத்திகரிப்பை கொண்டு வரணும். எதில்? சுயநலத்தில். நம்ம எல்லாரும் சுயநலம் உள்ளவங்க. அடிப்படையாக நம் பிறவியிலிருந்தே எல்லாரும் சுயநலம் உள்ளவங்க இல்லையா? சின்ன குழந்தைகள் கூட ஒரு முட்டாயை அது கையில் இருக்கிறத கேட்டு பாருங்கள், கொடுக்காது. ஒழிக்கும், மறைக்கும், எனக்கு வேணும், நான் தரமாட்டேன் அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாருக்குள்ளேயும் சுயநலம். நமக்கு விழுந்து போன நம்முடைய ஆதாமிலிருந்து நம்ம வரக்கூடிய பரம்பரையாக வரக்கூடிய சாபம்னு நான் சொல்லலை, நம்முடைய பாவ சுபாவம். ஆனால் நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் நீ வீட்டிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலையும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன்னு சொன்னார். கீழ்ப்படிஞ்சு நடந்தால் எவ்வளோ ஆசீர்வாதம். ஆவியினால சத்தியத்தை கீழ்ப்படிங்க. கண்டதை நம்பாதீங்க. கேட்குற எல்லா பிரசங்கமும் சத்தியமாக இருக்காது. அதனால் ஆவியினால சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது இந்த சத்தியம் என்ன பரிசுத்தமாக்குறது. இயேசுராஜா சொன்னார் 17வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது வசனத்தில், என்னுடைய வார்த்தை தான் சத்தியம், சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு சொன்னார். என் வார்த்தை தான் சத்தியம். நான் பேசுகிற இந்த வார்த்தையினால் நீங்கள் சுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு இயேசுராஜா சொன்னார். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. வசனம் சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை இருக்குது. தேவனுடைய ஆவியானவர் வசனத்தை கொண்டு, தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய கல்லான இருதயத்தை உடைக்கிறார், சுயநலங்களை சிதைக்கிறார், சுக்குநூறாக்குறார். நமக்குள்ள மாயமற்ற ஒரு சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி நம்முடைய இருதயத்தை நாளுக்கு நாள் மறுரூபப்படுத்துகிறார், பக்குவப்படுத்துகிறார். நமக்குள்ள உறவுகளை சீரழிக்கிற இன்னொரு விஷயம் பிடிவாதம், ஸ்டபர்னஸ், பிடிவாதம். அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? இணக்கம் உள்ளது. சரியானதுக்கு இணங்கி போகும். எத்தனையோ நேரங்களில் இணங்கி போயிடும். நான் பிடிச்சது தான், நான் பிடிச்ச முயலுக்கு பொதுவாக 2 காது தான் இருக்கும், 3 கொம்பு அப்படின்னு சொல்கிறது. அதை பெரியவங்க சொல்லிடுறாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கொம்பு. விடுறதே இல்லை. என்ன வாக்குவாதம், அதுக்கு ஒரு சண்டை, இல்லாத ஒன்றுக்காக சொல்லியே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி விட்டு கொடுக்கறது? என்ன ஈகோ நமக்குள்ள, எவ்வளவு ஈகோட்டிசம். நான் அகந்தை, ஆணவம், மேட்டிமை, பெருமை, இந்த மாதிரிப்பட்ட பெரிய பெரிய பாறாங்கற்களை எல்லாம் உடைக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியத்தை கொண்டு நம்மை சுத்தமாக்குகிறார். இதெல்லாம் உடைக்கலைன்னா எப்படி நீங்கள் உறவை கொண்டுட்டு போவீங்க? உறவை கொண்டு போக முடியாது. வேலைக்கு போனால் நான் என்ன எல்லாரும் கவனிக்கணும், நான் என்ன எல்லாரும் திரும்பி பார்க்கணும், நான் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா எப்படி? நம்மளை விட எத்தனை பேர் கெட்டிக்காரங்க இருக்காங்க. 4 பேர் மத்தியில் வேலை செஞ்சு பார்த்தா தானே தெரியுது. நம்ம நினச்சோம் நம்ம தான், நம்மளை விட்டால் வேறு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சா அங்கே போனால் நம்ம ஒன்றுமே இல்லை. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை விட எல்லாவற்றிலையும் சிறந்தவங்களாக இருக்கிறாங்க அங்கே தெரியுது. உடஞ்சி நான் தான் அங்கேயும் அப்படின்னு சொன்னால் நீ வேலை செய்ய முடியாது. எவ்வளோ இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் நமக்கு உடையுது, சிதையுது. மற்றவங்களோட நம்ம உறவு கொண்டாடுறதுக்கு எத்தனை விஷயங்கள் தடையாக இருக்கு. ஏன் உன்னால் போக முடியலை? ஆவியினால சத்தியத்திற்கு கீழ்ப்படியதன் மூலமாக நீ பரிசுத்தமாக்கப்படலாம். இருதயத்துக்குள்ள உன் ஆட்டிடியூட், உன் மனோபாவம் மாறும், உன் மனநிலையில் மாற்றம், செல்ஃப் சஃபிஷியன்சி,
எனக்கு எவரும் தேவையில்லை, எல்லாமே நான் பார்த்துக்கிடுவேன், எல்லாம் எனக்கு போதும், எவரும் எனக்கு அவசியம் இல்லை. அப்படியா? இண்டிபெண்டன்சி. சில நேரம் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தனி சபை வச்சுருக்கீங்களா? நீங்களா? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இண்டிபெண்டன்ட் சபை. உங்களுக்கு மேலே ஒருத்தரும் இல்லை, கீழே ஒருத்தரும் இல்லை, நீங்கள் தான் எல்லாம். ஆமாம், எனக்கு உண்மையிலே பயம் இருக்குதுங்க. நான் தான் எல்லாமா, எனக்கு மேலே யாரும் இல்லை, எனக்கு கீழே யாரும் இல்லை, நான் தான் உருவாக்குறேன், அதனால் நான் தான் ராஜா, நான் தான் சண்டியர், எல்லாமே நான் தான், நான் வச்சது தான் சட்டம். அப்படி தாங்க ரொம்ப பயப்படணும். ஆண்டவர் யாரையுமே நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்க நம்ம உருவாக்கலை. நம்ம எல்லாரும் இன்டர்டிபெண்ட்டாக இருக்கணும். ஒருவருக்காக ஒருவர். ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணை, 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். ஒருவருக்கு ஒருவர், ஒருவருக்கு ஒருவர், ஒருவருக்கு ஒருவர், ஒருவருக்கு ஒருவர். எத்தனை வேத வசனம் இருக்குது நீங்கள் எடுத்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒருவருக்கு ஒருவர், ஒருவருக்கு ஒருவர், ஒருவருக்கு ஒருவர் வந்துக்கிட்டே இருக்கே. நாம் ஒருவருக்காக ஒருவர் உருவாக்கப்பட்டவங்க. அதுக்கு தான் அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம் எல்லாம் இதுக்கு தான் ஒருவருக்காக ஒருவர், ஒருவருக்கு ஒருவர், ஒருவருக்கு ஒருவர். நம்ம மற்றவங்களை சட்டம் பண்ணுறதே இல்லை. எனக்கு தெரியும் எல்லாம், எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாம் இவருக்கு தெரியும் எல்லாமே. இப்படி ஒருத்தரை பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எத்தனை தடவை இப்படி நடந்துக்கிறீங்க? எதை சொன்னால் ஐயோ சொல்ல முடியாதப்பா, நம்ம சொன்னால் கோபம் வந்துடும், கோபம் வந்தால் அவ்வளோதான், அம்மியை உடைச்சிருவாங்க, செல் எடுத்து ஒரே ஏரியா எரிஞ்சிருவாங்க, மிக்சியை தூக்கி கீழே போட்டுருவாங்க, நாற்காலி எடுத்து அடித்து உடைச்சிருவாங்க, அவ்வளோதான். சொல்ல முடியுமா? அவ்வளோ கோபம் வந்துடும். என்ன வாழ்க்கை? உன்னை எவ்வளோ அழகா கர்த்தருடைய ஆவியான ஒரு சத்தியத்தை கொண்டு மாற்றி அமைக்கிறார். கோபம், மூர்க்கம், எரிச்சல், கசப்பு, விரோதம், வைராக்கியம், ஆவியினாலே சத்தியத்தை கொண்டு ஆண்டவர் உன்னை சுத்தமாக்குகிறார். நமக்குள்ள எவ்வளோ பாசாங்குத்தனம் இருக்குது, ஹிப்போக்ரட்டிசம், பாசாங்கு நிறைய இருக்கு இல்லை? இங்கே ஒரு வார்த்தை எழுதியிருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகத்தோடே. அந்த ஒரு வார்த்தை மாயமற்ற நம்ம எடுத்துக்கலாம். நேரம் வரும்போது ஹிப்போக்ரசி, ஆண்டவர் ரொம்ப அருவருக்கிற ஒரு விஷயம். மாய்மாலம் எத்தனையோ விதங்களில் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு மாற்று ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். நல்லா அன்பாக இருக்கிற மாதிரி சிரிப்போம் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே நாம் வெறுப்போம். அங்கிட்டு திரும்பின உடனே ஒரு மாதிரி நம்ம அவங்க மேலே வச்சுருப்போம். வெளியில் என் தம்பி உயிரையே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அந்த தம்பிக்கிட்ட கொஞ்சம் சொத்து ஒரு அடி கூட போயிருந்தா என்ன வெளியில் தான், ஆனால் உள்ளுக்குள்ளே இவன் நல்லா இருப்பானா, இவன் நல்லாவே இருக்கக்கூடாது, இவனை எப்படா இவனுக்கு குழி பறிக்கிறது. அவங்க செய்ய மாட்டாங்க, பிள்ளைகளை ஏறி விடுறது. உன் மாமே என்னெல்லாம் பண்ணி பாரு, எங்கள் அம்மா. என்னங்க எவ்வளோ பாசாங்குத்தனம், மாய்மாலம் எவ்வளோ வச்சுருக்குறோம். பேச மாட்டோம், முகத்தில் பார்க்க மாட்டோம். என்னைக்குங்க நம்ம மாறுவோம்? உங்களுக்குள்ள இந்த கபட்டு புத்தி என்னைக்கு மாறும்? என்னைக்கு உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படும்? என்னைக்கு நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறுவீங்க? ஒருவன் இந்த குழந்தையை போல மாறலன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு சொன்னது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நமக்கு ஞாபகம் இருக்காது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் புறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்லி முங்கி உடனே போய் ஞானஸ்நானம் எடுக்க பார்க்குறோமே. ஞானஸ்நானத்தை பற்றி பேசலாங்க, மறுபடியும் பிறக்கிறத தான் பேசினாரு. ஞானஸ்நானம் மோட்சத்துக்கு போகிறதுக்கு
நிபந்தனை கிடையாது. உன் பாவம் மன்னிக்கப்படுறது இயேசுவை விசுவாசித்து சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்றது தான் பரலோகத்துக்கு நிபந்தனை. நீ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவரே மெய்யான தெய்வம்னு சொல்லி நீ ஏற்றுக்கொள்ற, நீ போவ பரலோகத்துக்கு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, இந்த சிறு பிள்ளையை போல நீ மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நம்ம சிறு பிள்ளைகளை போலவே இருக்கோம். சின்ன பிள்ளைகள் சண்டை போடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த நிமிஷமே மறந்து விளையாடுதுங்க. ஒன்றா சேர்ந்து விளையாடுறாங்க. பழசு மனசிலே இல்லை. என்னடா பிள்ளைகள்கிட்ட இருந்து நம்ம பாடம் கற்றுக்கிற வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் மன்னிப்பு கேட்காமலே மன்னிக்குதுங்க. எவ்வளோ நல்ல உறவு. ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை தாங்கன்னு கேட்க மாட்டோமா? இதுதான் தேவனுடைய வார்த்தை உங்களை சுத்திகரிக்கணும். உன் மாய்மாலத்தை, உன் பிடிவாதத்தை, உன் சுயநலத்தை, உன் ஆணவத்தை, உன்னுடைய நான் மட்டும் எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு தெரியும் என்னை பார்த்துக்கிட இல்லை. நம்ம ஒருவருக்காக ஒருவர், அவங்க எனக்கு வேணும். ஆண்டவர் வச்சிருக்கார். ஆண்டவர் எனக்கு துணையாக கொடுத்துருக்கிறார். அவனை கேட்காம நான் இதை செய்யக்கூடாது. ஏவாள் அவளா தீர்மானம் எடுத்தது தான் வம்பா போச்சு. சாத்தான் அவ்வளவு தந்திரமாக அழகாக வந்து நின்று நல்ல சென்ட்டுக்கிட்டெல்லாம் அடித்து பூசி அழகாக சிரித்து பேசும்போது ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்தான். அவன் ஒளியின் தூதன் இல்லை, ஒரு காலத்தில் அங்கே இருந்தவன் இல்லை, அங்கே நான் உலாவினவன். அவன் தாறுமாறாக மாறலைங்க. அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் தாறுமாறாக்குனார் அவனுடைய தோற்றத்தை. இந்த ஏதேன் தோட்ட நிகழ்ச்சிக்கு பிறகு தான் நீ மண்ணுக்கு திம்ப, நீ இப்படி போவேன்னு சொல்கிறாரு. அவ்வளவு இழிவான விதத்தில் அவனை அசிங்கமாக சபிச்சிட்டார். இப்போ நீங்கள் உண்மையிலேயே ஐயோ அவனை பார்த்தா நீங்கள் ஒரு நாள் கூட விரும்பவே மாட்டீங்க. அவர் ரொம்ப அகோரமான உருவங்களில் அவங்க இருக்காங்க. ஆவிகளெல்லாம் ரொம்ப அகோரமான உருவங்கள். ஆம்பளை மாதிரி இருக்கும், மேலே பார்த்தா சேவல் மாதிரி இருக்கும் தலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் பார்க்குறதுக்கு ஆம்பளை மாதிரி தெரியும், மேலேருந்து கீழே வரைக்கும் ஜடையாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். தேவன் சபித்து விட்டார். ஆனால் அவன் அழகானவன். என்ன அழகாக உருவாக்குனார் அவனை. ஆதாமை உருவாக்குறதுக்கு முந்தி என்ன அழகில் உருவாக்குனார். அவன் அழகு, அவனுடைய அதிகாரம், அவனுடைய அறிவு, அதுதான் அவனை பெருமைக்கு தள்ளிச்சு. அவ்வளோ அழகானவன். ஏவாள்கிட்ட வந்து பேசும்போது என்ன மயக்கம். கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வச்ச அந்த கட்டுப்பட்டிருக்க சொன்ன புருஷனுக்கு ஏங்க அப்படின்னு கேட்டிருக்கலாமில்ல. பழத்துக்காக ஏங்கிறத விட இங்கிட்ட கூப்பிட்டுருக்கலாம்ல. ஏங்க என்னங்க இவர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தா ஐயோ புண்ணியவதி எவ்வளோ தப்பிச்சிருக்கலாம் தெரியுமா. அவர் சொல்லியிருப்பார், அவன் சொல்கிறத நான் நம்பலை, எனக்கு சந்தேகம்தான், ஆனாலும் அட சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் திரும்ப அவா சுதாச்சிருவான். இந்தா வேண்டாமுங்க, ஐயோ வேண்டாம், விடுறா கல்ல அப்படின்னு சொல்லி எடுத்து விரட்டி அடிச்சிருப்பாங்க. என்ன இண்டிபெண்டன்சி கேட்குறதே இல்லையா, விசாரிக்கிறது இல்லையா, சொல்கிறதே இல்லையா. நீ ஏன் பணம் சேர்த்துக்கிடுவ, நீ ஏன் செலவு பண்ணிக்கிடுவ, நீயா ஆன்லைனில் வாங்கிக்கிடுவ, நீயா அப்ளை பண்ணிக்கிடுவ, நீயா நீயா என்னங்க. அதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. மதிக்க கற்றுக்கோ. கணவன் மனைவியை மதிக்கணும், மனைவி புருஷனை மதிக்கணும். வெளியிருக்குது. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிக்கும் கீழ்ப்படியணுமா? ஆமாம். சத்தியத்துக்கு ஏற்றபடி சொன்னால் கீழ்ப்படியணும்.
கீழ்ப்படுகிறதுங்கிறது அடிமைத்தத்துவம் அல்ல. கீழ்ப்படுகிறது தெய்வீகத்துவங்க. சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். கன்சல்ட் பண்ணுங்க புருஷன்கிட்ட, புருஷன் மனைவி கிட்ட. இது செய்கிறது சரியா, செய்யலாமா? நீ சும்மா செல்லை எடுத்து வச்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணுறது, இதே தான் நீ செஞ்சிட்டு இருக்க. கேளுங்க, என்னைக்கு இது மாறும்? நீ என்னைக்கு ஒரு உண்மையான இந்த மாயமற்ற சகோதர சிநேகம் எப்போ வரும்? எப்போ வரும்? நீங்கள் என்னைக்கு சுத்த இருதயத்தோட ஊக்கமாக அன்பு கூறுவீங்க? என்னைக்கு அது நடக்க போகுது? நல்லா கவனிங்க. வாய் நிறைய கெட்ட வார்த்தை பேசுகிறோம், கெட்ட வார்த்தையாக பேசுகிறோம். கோபம் வந்தா உன் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது? என்னைக்கு சுத்த இருதயம் வரும்? என்னைக்கு சுத்த இருதயத்துக்காக நீ ஆண்டவர்கிட்ட கேட்ட? வேதவசனத்தை பாரு. ஆவியினாலே சத்தியத்தை கொண்டு ஆண்டவர் உன்னை சுத்தம் பண்ண உட்காந்து கேளு. ஆண்டவரே, எனக்குள்ள எரிச்சல் கோபம்னு வந்துச்சுன்னா வர்றது உடனே கெட்ட வார்த்தை தான் வருது. ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். பாசாங்குத்தனம் இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? வேதம் சொல்லுது, ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுவீர்களானால். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம், அற்புதமான அதிகாரம் இல்லையா? எத்தனையோ விஷயத்துக்கு ரோமர் 8 தான் நம்ம திரும்ப திரும்ப ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது, தொட வேண்டியதாக இருக்குது. 13வது வசனத்தை பாருங்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினால சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். என்ன சரீரத்தின் செயல்கள்? கோபம், எரிச்சல், விரோதம், வைராக்கியம், கசப்பு, வேசித்தனம், விபச்சாரம், அசிங்கம், காமவிகாரம், பொய், கெட்ட வார்த்தை, எல்லா விதமான காரியங்களையும் அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில், கலாத்தியர் 5ல் நிறைய எழுதியிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் 16, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நிறைய எழுதியிருக்கு. மாம்சத்தின் இச்சைகள் நிறைய இருக்குது. பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு முதலானவைகள். ஆண்டோடு நீங்கள் என்னைக்காவது உட்காந்து நல்லா கவனிங்க. ஒரு நாள் திடீர்னு நமக்கு மரணம் சம்பவிச்சு போயிடும். நினையாத நேரத்தில் மரணம் சம்பவிக்கும். எப்போது நாம் தயாராக இருக்கணும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே பிரவேசிக்க. அப்படியானா நம்ம என்ன செய்யணும்? அடிக்கடி நம்மை ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னை சுத்திகரி. என் இருதயம் மாய்மாலம் இருக்கா? களங்கங்கள் இருக்கா? கசப்பு இருக்கா? எல்லாரோடையும் சேர்ந்து போகாதீங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஒருத்தரை பற்றி பேசி 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 எல்லாரும் ஒரு விதமாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் அந்த விதமாக இருக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் ஆவியின் சிந்தையோடு நடங்க. ஆமாங்க, செலோபித்தியான்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு 5 பொம்பளை பிள்ளைகள். அவங்க அப்பை நிறைய மோசையை பற்றியும் யோசுவாவை பற்றியும் அப்புறம் நடக்கிற எல்லாவற்றை பற்றியும் மோசமாக சொல்கிறது. இப்படியெல்லாம் சொல்ல மனைவி கூட, என் வீட்டுக்காரர் எதையுமே யோசிக்காமல் பேச மாட்டார், கரெக்டாக பேசுவார் அப்படின்னு கூட பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டான். ஆனால் இந்த பிள்ளைகள், இல்லைப்பா அப்படி சொல்லாதீங்க, அப்படி இருக்காது, நான் நம்ப மாட்டேன் நீங்கள் சொல்கிறத, அவர் ஒரு தேவனுடைய மனுஷன், எதுக்கும் அப்படி இருக்காது, ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு ஏதாவது உணர்த்துனா சொல்கிறேன் அப்படின்னு பாவத்தை விட்டு விலகிக்கிட்டாங்க வீட்டுக்குள்ளேயே. அப்புறம் கொஞ்சம் பேர் அவருக்கு விரோதமாக புரட்சி பண்ணாங்க. நீ மட்டும்தான், அதோட இவங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஒரு நாள் பூமி பிளந்து செத்தபோது நிறைய பேர் அதோட செத்து போயிட்டாங்க. அந்த பிள்ளைகள் மட்டும்
உயிரோடு இருக்காங்க. அப்பா இல்லை, அம்மா இல்லை, 5 பொம்பளை பிள்ளைகள், ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகலை, அனாதை பிள்ளைகளாக நிற்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே, எங்கள் அப்பா எங்கள் அம்மா கூட நாங்களும் சேர்ந்து பாவத்துக்கு உடன்படலை. இந்த தேவ மனுஷனுக்கு விரோதமாக பேசவோ முறுமுறுக்கவோ அவருக்கு விரோதமாக கூடுற கூட்டத்தில் நாங்கள் சேரவோ செய்யலை. எங்களை தயவு செய்து நினைங்க அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் சொன்னார் மோசேட்ட, நான் சட்டத்தையே மாற்றி எழுதுகிறேன்ப்பா. பொம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து உரிமை இல்லைன்னு இதுவரை இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை, அவங்களுக்கு சொத்து கொடு. சகோதரருக்குள்ளேயே அவர்களுக்கும் சுதந்திரம் கொடு. ஆண்டவர் சொல்லிட்டாரு. மோசேட்ட சொன்னார். அந்த பிள்ளைகளுக்கு தெளிவாக சொல்லுது, நீங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் சொந்த சித்தப்பேன், பெரியப்பேன், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமா, சித்தப்பா, பெரியப்பா இவங்களை பற்றி பேசுகிறத நீங்கள் கேட்டு விரோதம், வைராக்கியம், கசப்பு, சிரிக்கக்கூட மாட்டேங்கிறீங்களே வீதியில் பார்த்தா. என்னங்க அள்ளிட்டு போகிறோம்? நீங்கள் விட்டுட்டு போகிறது அன்பை விட்டுட்டு போங்க, சகோதர சிநேகத்தை விட்டுட்டு போங்க. கோபமும் கசப்பும் எரிச்சலும் விரோதமும் வைராக்கியமும் கடத்தி விடாதீங்க. நல்லவைகளை விட்டுட்டு போங்க. 4 பேர் மனசார சொல்லுவாங்க, அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பை விடுங்க, சந்தோஷத்தை விட்டுட்டு போங்க, சமாதானத்தை விட்டு போங்க. எடுத்துட்டு போகிறாங்க. எனக்கும் இதெல்லாம் நடந்திருக்குது. நான் நடந்ததுல தான் சொல்கிறேன். எடுத்துகிட்டு போகிறாங்க. நானும் கொண்டுக்கிட்டா போக முடியும். எடுத்துகிட்டு போகிறாங்க. நியாயமாக கேட்குறதுல தப்பு இல்லை, சண்டைக்கு இல்லை. ஆமாம், சாந்த குணம் உள்ளவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீ ஒன்றும் கெட்டு போக மாட்ட, விட்டு கொடுத்தா சுதந்திரித்துக் கொள்வ. இதில்னா இன்னொன்று, ஆண்டவர் நமக்கு பிரியமானதை நமக்கு கொடுத்துருவார். உனக்கு குறிக்கப்பட்டது உனக்கே கொடுப்பார். இன்னொருத்தரை எடுக்க முடியாது. சந்தோஷமாக இருங்க. உங்களை அபகரித்தவங்க, அவதூறாக பேசுகிறவங்க, தீமை செஞ்சவங்க எல்லார் கூடயும் மாயம் இல்லாத அன்பை வெளிப்படுத்துங்க. உங்கள் இருதயத்தை விசாலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை விசாலப்படுத்துவார், மாற்றம் செய்வார், மனோபாவத்தை மாற்றுவார். இயேசுவின் சாயல். சத்ருவ சிநேகிங்க இல்லை. இன்றைக்கி நம்ம கேட்ட மாதிரி அந்த பிபின் பிகாரி நாயக், நான் உங்களை நேசிக்கிறேன், யார் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஊரெல்லாம் செருப்பு மாலையை போட்டு பல வர்ணங்களை பூசி அவமானப்படுத்தினாங்க. இயேசுராஜா கொடுத்த மாற்றம். எங்க இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தபோது ஒரே நாளில் அவனுடைய பேரை பெருமைப்படுத்திட்டார் ஆண்டவர். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆபிரகாமா மாதிரி ஆண்டவர் எனக்கு சொத்து பத்தல்ல நிறைய நிரப்பி அப்படி தூக்க முடியாமல் நான் அப்படியே தங்கம் பொண்ணு வெள்ளி அப்படியே தக்கும் போது என் பேர் பெருமையாகும். அப்படியே பெருமையாச்சு. நான் யாரும் அந்த ஆள் யாருங்க? இங்கே நின்று நம்ம அவரை பற்றி பேசுகிறோம். ஒரே நாளில் தேவன் அந்த மனிதனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். அவருடைய வழியை பார்த்தீங்களா? தேவனுடைய வழி உன்னதமானது. அவருக்குள் இவ்வளோ பெரிய தெய்வ நம்பிக்கையும் தெய்வ உறவும் இவ்வளோ மாற்றமடைஞ்ச ஒரு இருதயம் இருக்குதுங்கிறத என்ன அழகா உலகத்துக்கு வெளிப்படுத்திட்டாரு. உலகமே பார்த்துருச்சு, உலகமே. இல்லைன்னா இந்த பிபின் பிகாரி நாயக் யாருன்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. கிரகாம் செய்தி யாருக்காவது தெரியுமா? கிளாடிஸை யாருக்காவது தெரியும்? எப்படி உலகம் அறிஞ்சது பார்த்தீங்களா? ஆண்டவர் எப்படி பேரை பெருமைப்படுத்திட்டாரு. பரலோகம் எப்படி மகிமைப்பட்டது. நாம் நினைக்கிற விதமாக இல்லை, வேறு விதமாக உங்கள் பேரையும் பெருமைப்படுத்துவார். உங்களை தேவன் மகிமைப்படுத்துவார். உங்கள் உள்ளம் மாற்றமடைவானா ஒரு நாளைக்கு உங்களுக்குள் இருக்கிற இந்த மாற்றத்தை உலகம் அறியும்படி செய்வார். அவருடைய வழி மேன்மையானது. ஆகவே ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆவியினால் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னா என் உள்ளம் இருதயம் சுத்திகரிக்கப்படுவது. ஆகவே வேதம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் சும்மா வெறுமனே
வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அல்லாமலும் சகோதரரே, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். செய்கிறவன் தான் பரலோகத்தில் என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறவன் மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். ஆனால் வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவே மணல்ல வீட்டை கட்டுகிற புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். எல்லா உறவுகளையும் சீர்படுத்துங்க. மாயமற்ற ஒரு சகோதர சிநேகத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை மாற்றட்டும். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. என்னை மாற்றுங்க ஆண்டவரே. சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டிங்க. நிலைவரமான ஆவியை எனக்கு கொடுங்க. கொஞ்ச நாளைக்கு இருந்து கொஞ்ச நாளைக்கு திரும்ப விழுந்து கொஞ்ச நாளைக்கு எழும்பி கொஞ்ச நாளைக்கு நிலைவரமான ஆவியை எனக்கு கொடுங்க. ஸ்டெடியாக நான் நடக்கணும். உதவி செய்யுங்க இயேசு ராஜா.